அமைதியான ஒரு ஊரில் கபூர் என்ற ஒரு முதியவர் வசித்து வந்தார். அவர் தனது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஒரு சிறிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அவரது குழந்தைகள் நகரத்திற்கு குடிபெயர்ந்தனர். அவரது மனைவி பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். கபூர் தனிமையாகவும் மறந்தும் உணர்ந்து தனது நாட்களை கழித்தார். ஒரு மழைக்கால மாலையில் கபூர் தனது ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த போது வெளியே ஒரு மெல்லிய சிணுங்கல் சத்தம் கேட்டது. அவர் கதவை திறந்தபோது ஒரு அழகிய ஈரமான நாய் தனது தாழ்வாரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. நாய் கெஞ்சும் கண்களுடன் அவரை பார்த்தது. திரு கபூரின் இதயம் மென்மையாகி அவர் நாயை உள்ளே கொண்டு வந்து உலர்த்தி அவருக்கு சிறிது உணவு கொடுத்தார். கபூர் பட்டி என்று பெயரிட்ட அந்த நாய் விரைவில் அவரது நிலையான தோழனாக மாறியது. பட்டி எல்லா இடங்களிலும் அவரை பின்தொடர்ந்தது. நடைப்பயணங்களில், சந்தைக்கு, கபூர் செய்தித்தாளை படிக்கும்போது அவரது கால்களுக்கு அருகில் கூட அமர்ந்தது. ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த வீடு இப்போது பட்டியின் விளையாட்டுத்தனமான குறைப்புகளின் சத்தத்தாலும் அவரது பாதங்களின் சத்தத்தாலும் நிரம்பியிருந்தது. ஓர் இரவு கபூர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. பட்டி ஏதோ தவறு செய்வதை உணர்ந்தான். அவன் சத்தமாக குரைத்து பக்கத்து வீட்டிற்கு ஓடினான். அவர்கள் கதவை தட்டிக்கொண்டே பின்தொடர்ந்து கபூரின் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அக்கம்பக்கத்தினர் திரு கபூருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதைக் கண்டறிந்து மருத்துவமனைக்கு விரைந்தனர். பட்டி விரைவான சிந்தனையால் கபூர் குணமடைந்தார். இந்த சம்பவம் சமூகத்தை நெருக்கமாக்கியது. மேலும் கபூர் தான் நினைத்த அளவுக்கு தனியாக இல்லை என்பதை உணர்ந்தான். பட்டி தனது உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் இணைப்பு மற்றும் அன்பின் முக்கியத்துவத்தையும் அவருக்கு நினைவூட்டினார். நீதி, உண்மையான நட்புக்கு எல்லைகள் இல்லை. சிறிய கருணை செயல் கூட மிகுந்த மகிழ்ச்சியை தரும். நாம் ஒருபோதும் எதிர்பார்க்காத வகையில் வாழ்க்கையை மாற்றும்.